அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி தாவேக்கா வேட்பாளர் பிரபுக்கு ஆதரவாக உஞ்சனை அம்பலம் என்று அறியப்படுகிற ராமசாமி என்பவர் சுயேட்சை வேட்பாளர்களை மிரட்டி பணிய வைக்கிற ஒரு ஆடியோவை நேற்று சாட்டையில் வெளியிட்டு இருந்தோம். இந்த ஆடியோடைய பின்னணி குறித்து முழுமையாக விசாரித்து பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. பொதுவாக திராவிட கட்சிகள் இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் வார்டு மெம்பர்களை விலை கொடுத்து வாங்குவாங்க. அதெல்லாம் சர்வசாதாரணமாக கிராமங்களில் நடக்கும். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தளவில் இப்படி விலை கொடுத்து வாங்குவதெல்லாம் ரொம்ப அரிதாக தான் நடக்கும். போட்டியை வைப்பாங்க, வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க, விளம்பரம் செய்வாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருமங்கலம் ஃபார்முலா, விக்கிரமாண்டி ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா. ஆனால் காரைக்குடியில் இந்த டாக்டர் பிரபு காரைக்குடிக்குன்னு ஒரு தனி ஃபார்முலாவை உருவாக்குறாரு. நான் ஜெயிச்சா சுகாதாரத்துறை அமைச்சராகிடுவேன், ஹெல்த் மினிஸ்டர் ஆயிடுவேன், நான் தான் எம்எல்ஏவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி காரைக்குடியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாவேக்கா பொறுப்பாளர்கிட்டையே நிறைய பணத்தை வாங்கியிருக்காப்ல. புஷி ஆனந்தர் சொல்லி பொறுப்பாட்டு தரேன்னு சொல்லி பணங்களை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இவங்க அப்பா காங்கிரஸ், இவங்க தாத்தா காங்கிரஸ், இவரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு போய் அப்புறம் விஜயினுடைய ரசிகலாம் கிடையாது, விஜய் கட்சியில் இணைஞ்சார். விஜய் கட்சியில் இணைஞ்சால் சீட்டு கிடைக்கும், தன்னுடைய அரசியல் ஆசையை தீர்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இப்போ குடும்பமாகவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தாவேக்கா இணைஞ்சிட்டாங்க. இப்படி இணைஞ்சவங்க காங்கிரஸில் அதிருப்தியில் இருந்த ஆட்கள் எல்லாம் பேசி அவங்களுக்குள்ள ஒரு லாபியை கிரியேட் பண்ணி எப்படியாவது பிரபுக்கு அதிக வாக்களை வர வைக்கணும் அப்படின்னு வேலை திட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த பித்தலாட்டங்கள் குறித்து தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்டி போடுறாரு. அதே போல காங்கிரஸ்ல ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மாங்குடி அவர்கள் போட்டி போடுறாரு. அதே போல அதிமுக கூட்டணியில் அமமுக சார்பாக ஏற்கனவே அமமுகவில் போட்டி போட்ட தேர்போகி பாண்டி அவர்கள் போட்டி போடுறாரு. அதே போல தாவேக்கா சார்பாக டெண்டல் டாக்டர் மருத்துவர் பிரபு போட்டிடுறாரு. இப்போ சீமானவர்கள் இந்த தொகுதியில் போட்டி போடுறதுனால இந்த தொகுதியினுடைய ஹீட் இருக்கு இல்லையா, சூடு அதிகரிச்சிருக்குது, போட்டி அதிகரிச்சிருக்கிறது. அப்போ களத்தில் நாம் தமிழர் கட்சி கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை எப்படி சமாளிப்பது என்பதற்காக நேரடியாக தாவேக்காவோட தலைவர் விஜய் சென்னையிலிருந்து கிளம்பி மதுரை மதுரையிலிருந்து கிளம்பி போய் காரைக்குடிக்கு போய் பேசாமலேயே ஒரு ரோட் ஷோ நடத்தி வர்றாரு. எந்த ஊருக்கும் தலைநகருக்கு போகக்கூடிய விஜய் காரைக்குடி தொகுதியை மட்டும் குறி வச்சு போறாரு. தூத்துக்குடியில் போய் பேசுறாரு, திருநெல்வேலியில் பேசுறாரு, கன்னியாகுமரியில் பேசுறாரு, இங்க பெரம்பூரில் பேசுறாரு, திருச்சியில் பேசுறாரு. தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே போகல, ஆனா காரைக்குடிக்கு மட்டும் போறாரு. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிற ரிப்போர்ட் பொதுவாக கிடைக்குது. அதன் அடிப்படையில் தான் கார்த்தி சிதம்பரம் இதுவரைக்கும் பேசாத சீமான் அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தாத காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக கார்த்தி சிதம்பரத்தை இறக்கி சீமானுக்கு இங்கே வீடு இல்லை, ஓட்டு இல்லை, அவர் சென்னைக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை போடுறாங்க. அவர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர் சீமானுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்போ அந்த அஜெண்டாவை முன் வச்சு அவங்க வேலை செய்கிறாங்க காங்கிரஸ். ஆனால் நேரடியாக நாம் தமிழர் கட்சி பேரை பயன்படுத்தாமல், நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காமல் களத்தில் சுயேட்சை வேட்பாளர்களை காரைக்குடியில் மட்டும் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர் எல்லாருமே 1000, 2000, 500, 200ன்னு கடந்த தேர்தலையும் போட்டி போட்டு வாக்கு வாங்கினவங்க, உள்ளாட்சி தேர்தல்களையும் போட்டி போட்டு வாக்கு வாங்கினவங்க. இப்போ இவங்களை விலை பேசுவதற்கு பிரபு ஒரு ஆள் நியமிக்கிறார். இவர் அதிமுக, திமுக, பாஜகன்னு எல்லா கட்சியிலையுமே ஆதரவு நிலைப்பாட்டு இந்த உஞ்சனை அம்பலம் என்று அழைக்கப்படுகிற ராமசாமி. இந்த ராமசாமியை பிரபு நியமிக்கிறார். பிரபுட்ட இருந்து ஒரு பெரும் தொகை ராமசாமி கைமாறி ராமசாமி என்ன பண்ணுறாப்புல, சுயேட்சை வேட்பாளர் ஒவ்வொருத்தரையாக அழைச்சி பேசி, இப்போ நான் உஞ்சனை அம்பலம் பேசுகிறேன், ராமசாமி பேசுகிறேன், நம்ம இந்த தடவை நம்ம கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரணும், நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றார். யாருக்கே வேலை பார்க்கணும், நம்ம இந்த விஜய் கட்சியில் இது தாவேக்காங்கிற கட்சி பேரே ஒரு வாயில் வரல, விஜய் கட்சியில் நிற்கிறாப்புல மாற்று அரசியல் பண்ணன்னு சொல்லக்கூடிய பிரபு தான் சுயேட்சை வேட்பாளர் விலை கொடுத்து வாங்குறாப்புல. இதுக்கு பேர் தான் மாற்று அரசியலாம். மாற்று அரசியல் வேணும்ப்பா, நல்ல பையன்ப்பா பிரபு, காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாப்புல, நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, எனக்கு எப்படியாவது வேலை பார்த்து கொடுத்துரு. தாவேக்காவுக்கு கிளை வரைக்கும் ஆள் இருக்குது, 1.5 கோடி தொண்டை இருக்குன்னாங்க. இப்போ பார்த்தா ஆட்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களை வைத்து நீ அந்த பகுதியில் 100 ஓட்டை வாங்கி கொடுத்துடணும், 200 ஓட்டை வாங்கி கொடுத்துடணும், அது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த உஞ்சனை அம்பலம் பேசக்கூடிய ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோவை பார்த்துட்டு இந்த உஞ்சனை அம்பலம் ராமசாமி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். யார் சொல்லுங்க சார். நான் உஞ்சனை பக்கத்து ஒரு உஞ்சனை ராமசாமி அம்பலம். சரி சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இந்த வெத்தலை பாக்குது வாங்கிட்டு வருவாரு வந்து நம்ம இந்த சுயேட்சையா நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேனே. ஆமாம் சார். அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கு வேலை பார்க்குற டாக்டர் விஜய் கட்சிக்கு. சரி சார். அது என்ன பண்ணி கொடுக்குற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நாங்கள் உள்ள ஓட்டுகளை வாங்கி தந்திடலாம். எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், நாங்கள் போன ட்ரிப் நான் தான் சார் சுவிட்சில் அதிக ஓட்டு வாங்கியிருக்கேன் நான். இல்லை இல்லை இல்லை, அந்த நீங்க வாங்கினதை வச்சு தான் சொல்றேன். சரி சார். எங்களுக்கு அந்த ஓட்டை நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. வாங்கி கொடுத்தா நாங்க பெரிய ஓட்டுல வித்தியாசம் இல்லை, ஒரு 1000-500 ஓட்டு தான் இப்ப ஜெயிக்க போறதே. சரி சார். அது எங்களுக்காக நீங்க வாங்கி கொடுத்துருவீங்கிறது தான் உங்களை கரெக்ட் பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வாபஸ் வாங்குறத பத்தி நாங்க நினைக்கல, ஓட்டை வாங்கி தருவீங்க. சரி சார். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் நல்லா வாய்ப்பு இருக்கு சார். கொஞ்சம் இந்த ட்ரிப் நிற்க நல்லா கொஞ்சம் நான் போன ட்ரிப் என்கரேஜ் பண்ணியிருக்கா எல்லாருமே என்னைய. போன ட்ரிப் என்கரேஜ் பண்ணலாம் பண்ணியிருக்கா சார் எனக்கு. சரி, அதனால கண்டிப்பா நான் நிக்கிறேன் சார். நீங்க நிக்கிறத பத்தி நம்ம தப்பா சொல்லல. சரி சார். அந்த மாதிரி என்ன இருந்தா நீங்க பண்ணித்தாங்க. சரி சார், பார்த்துட்டு கூப்பிடுறேன் சார். வேற யாரும் சொல்லி நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆகாம எங்களுக்கு ஆகாம போயிடும். சரி சார். சரி சார். அதுக்குதான் சொல்றேன், நாளைக்கு நாங்களும் ஒரு உங்களுக்கு சின்ன உதவியா செய்யற மாதிரி வரோம். சரி சார். சரி சார். சரி சார். அதுக்காக சொல்றேன். அதுக்காக நாளைக்கு நீங்க சொல்லலன்னு வருத்தப்படுறாங்க. அதுக்காக கூப்பிடுறேன், பாத்துக்கிட்டு சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார் மணிகண்டன். ஆமாம் சொல்லுங்கள். இந்த உஞ்சலேருந்து ராமசாமி அம்பலம் பேசுகிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே அண்ணே மேலேயா? ஹலோ. பார்த்துறேன். ஹலோ சொல்லுங்கள். நான் உஞ்சன அம்பலம் ராமசாமி பேசுறேன். ஐயா சொல்லுங்கய்யா. நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா இந்த சுயேட்சையா போட்டிருக்கேன் ஒருக்கு. ஆமாங்கய்யா. எனக்காக இந்த தவணை மட்டும் கொஞ்சம் இறங்கி நமக்கு வேலை பார்க்கணும். நாம இந்த டாக்டர் பிரபுக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன். அப்படிங்களா? சரிங்க. உங்களால ஒரு 100 ஆகின 200 ஓட்டு குறைஞ்சாலே எனக்கு ஜெயிக்கிறதுக்கு தொலைச்சு போவேன். ஓ சரி சரி சரி. இப்ப வெற்றி வாய்ப்பே கொஞ்சம் ஓட்டுல தான் இருக்கு. அதனாலதான் நமக்கு வேண்டிய ஆளுகளா இருக்கும்னா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ சரிங்க சரிங்க. கொஞ்சம் யாரு போட சொல்லி தான் பண்ணியிருந்தாலும் அதை விட்டுட்டு எனக்காக கொஞ்சம் வாபஸ் வாங்கி அந்த வேலையை செய்யுங்க. நீங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்ணி தந்துடுறேன். ஓகே ஓகே ஐயா. அது யாருங்கய்யா? பிரபுனா இங்கே காரைக்குடியா? நமக்கு டாக்டர் பிரபு, பல் டாக்டர் பிரபுன்னு சொல்லி விஜய் கட்சியில் நிக்கிறாரு. ஓ சரிங்க. ஓ ஆமா 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 ஆமா. விஜய் கட்சியில மாற்று அரசியல் நல்ல பையன். எல்லாருக்கும் காலம்பூரா போட்டோம். இந்த மாதிரி ஒரு தடவை மாத்தி பார்ப்போம். ஓ சரிங்க சரிங்க. உங்களோட ஒத்துழைப்பும் அவசியம் வேணும். கண்டிப்பாங்க ஐயா. நான் இப்போ கொஞ்சம் வெளில இருக்கேன், கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணவா? ஒரு ஈவினிங் போல கால் பண்ணி சுப்பிரமணியங்கிற பையன் உனக்கு பேசுவாங்க. அப்படியா? சரிங்க சரிங்க. என்ன செய்யணும்னு சொல்லி செய்ய சொல்றேன். வந்து நின்று வேலையை பார்க்கணும். நீங்க வாபஸ் வாங்குறது பெருசு இல்ல, எனக்கு வேலை செஞ்சு ஓட்டு வாங்கி தந்துடணும். கண்டிப்பா. சரிங்க சரிங்க சரிங்க. அதுதான் எனக்கு மெயின். அதான் மெயின். இந்த வந்துட்டு நான் கொஞ்சம் வெளில டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், வந்து கொஞ்சம் கூப்பிடுறேங்க. சரியா சந்தோஷம். ஹலோ ஹலோ. நான் உஞ்சனை இருந்து அப்போ ராமசாமி பேரேன். சொல்லுங்க. உனக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சரி. நம்ம இந்த சுயேட்சையா போட்டிருப்பே அவருக்கு. ஆமாங்கய்யா. அது என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. சரிங்க. கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கு. நீங்க கொஞ்சம் வேலை செஞ்சா நல்லா இருக்கும். சரிங்க. சாயந்தரம் ஐயா சார், சாயந்தரம் கூப்பிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கூப்பிடுங்க, கொஞ்சம் பண்ணி கொடுங்க எனக்காக. சரிங்க. நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு பண்ணுவோம். நீங்களும் கொஞ்சம் வேலையை செய்யுங்க. சரிங்க. செஞ்சு ஜெயிக்க வைக்கிறது பாருங்க. உங்களுக்குலாம் ஒரு நேரம் இருப்போம். அது வைரவரம்லாம் நிறைய பண்ணியிருக்கான். எனக்கு கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன். சரி, கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நல்லது. இப்படி 10க்கும் மேற்பட்ட ஆடியோக்கள் நம்மகிட்ட இருக்கு. ஒரு 3 ஆடியோக்களை தான் நம்ம வெளியிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரையும் அழைச்சி பேசி, நீ வந்து விலகிறது மட்டும் இல்லப்பா, எனக்கு வேலை பார்த்து கொடுக்கணும், அதுக்கு என்ன உண்டோ சொல்லு, நான் பண்ணி கொடுத்துறேன். அதாவது காசு கொடுத்து சுயேட்சை வேட்பாளரை விலைக்கு வாங்கி அவர்களை வாபஸ் பெற செய்து அவர்கள் அந்த வாக்கை தாவேக்காவுக்கு பிரபுக்கு போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டா. ஏன் இந்த உஞ்சனை அம்பலம் பேரை கட்டணும்? ஐயா சொல்லுங்கய்யான்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தேவக்கோட்டை பகுதியில் கண்டந்தேவி தேவரோட்டத்தில் ஒரு கலவரம் ஏற்படுது. அந்த கலவரத்தில் 5க்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை, ஐவர் கொலைன்னு சொல்லுவாங்க.
அந்த கொலை வழக்கில் மிக முக்கியமான பின்னணியாக இருந்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டவர் தான் இந்த உஞ்சனை அம்பலம். அது இரு சாதிக்கான ஒரு மோதலாக நடந்துச்சு. அதில் தேவேந்திர வேளாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனாலே 27 ஆண்டுகள் அந்த தேர் இழுக்கப்படலை. கடந்த முறை காரைக்குடியில் தேவக்கோட்டை கூட்டம் போது கூட நான் கூட அந்த இஷ்யூ பற்றி பேசியிருந்தேன். தனியாக சாட்டையில் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திமுக அரசு வந்த பிறகு மீண்டும் வந்து அந்த சர்ச்சை கிளம்புது. அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மீண்டும் பழையபடி இரு சமூகத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தேர் வந்து இழுக்கப்பட்டுச்சு. 27 வருஷம் நடக்காத ஒரு தேரோட்டம் இப்போ தான் நடத்தப்பட்டுச்சு. அந்த கலவரத்தில் இறந்து போன 5 பேருடைய கொலை வழக்குடைய சூத்திரதாரியாக பின்னணியாக எங்கேயுமே நேரடியாக இருக்க மாட்டார் இந்த உஞ்சனை அம்பலம். பின்னாடி பேப்பர் ரவுடி தானே, பின்னாடி இருந்துக்கிறது, பின்னாடி இது கொண்டு இயக்குனார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான காரைக்குடி மட்டும் இல்லை, தென் மாவட்டத்தையே உலுக்கிய ஒரு கொலை வழக்கு, ஏன் திமுகவையே உலுக்கிய ஒரு கொலை வழக்குன்னு சொல்லலாம். ரூசோ உடையார், மாவீரன் ரூசோன்னு சொல்லி அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. தேவக்கோட்டையில் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் இருந்தவர். தேவக்கோட்டையில் மாதா மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் நடத்துகிறாரு. அவங்க அப்பாவும் வந்து திமுக இருக்கார். திமுகவில் அந்த காலகட்டத்தில் கலைஞர் அணி ஒன்று, ஸ்டாலின் அணி ஒன்றுன்னு உருவாகுது. ஸ்டாலின் வந்து அப்போ தான் ரைஸ் ஆகி வராரு, இளைஞரணி மாநாடுலாம் போட்டு. அப்போ ஸ்டாலின் பின்னாடி ஒரு அணி திரளாங்க, ஒரு 30 வயசு இளைஞர்கள்லாம் திரறாங்க. அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே திமுகவில் பலந்துன்னு கொட்டப்பட்டவன்லாம் இப்படி இந்த ரூசோ வளர்ந்து வந்தான்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டம் தட்டுறாங்க. அப்படி ரூசோ குறிப்பாக இந்த இடத்துல வளர்ந்து வரானே, இவன் வளர்ந்தான்னா நம்மளுடைய அரசியலுக்கே காலியா ஆபத்தாயிரும் சொல்லி திமுகக்குள்ளேயே ஒரு உட்கட்சி முரண் ஏற்பட்டு ஒரு கும்பல் மொத்தமாக சேர்ந்து ரூசோவை வெட்டி கொள்றாங்க. இதில் என்ன பெரிய குடும்பம்னா, ரூசோவை வெட்டி கொண்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்படுறாங்க. 1998 நவம்பர் 8 இந்த கொலை நடக்குது. ஆனால் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவருக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுக்குது. ஆயுள் தண்டனை, அதாவது நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுக்குது. ஆயுள் தண்டனை கொடுத்த பிறகும் கூட இந்த வழக்கிலிருந்து உடைத்து கொண்டு வெளியே வராங்க. எப்படி உடைச்சிட்டு வெளியே வராங்கன்னா, ரூசோ அவர் வந்து வீட்டுக்கு போகும்போது, அதாவது அவருடைய மாதா மெடிக்கல்லேருந்து தேவக்கோட்டை வீட்டுக்கு போகும்போது வீட்டு பக்கத்தில் காரை நிப்பாட்டுறாரு, டாடா சுமா காரை நிப்பாட்டும் போது அவருக்கு சாமி வந்துடுது. சாமி வந்து அவர் வண்டியில் வச்சிருந்த அருவாள் எடுத்து அவரே வெட்டிக்கிட்டு செத்துட்டாரு. எப்படி தாகிருஷ்ண வாக்கிங் போகும்போது தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கோ, அவருடைய கொலை வழக்கில் யாரும் இன்னைக்கு வந்து குற்றவாளியாக தண்டனை பெறலையோ, அதே போல தான் இந்த ரூசோ உடையார் கொலை வழக்கிலையும் யாரும் தண்டிக்கப்படலை, எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. அதில் மிக முக்கியமாக காளிமுத்து, சுந்தரலிங்கம் சொர்ணலிங்கத்துடைய மகன், முன்னாள் எம்எல்ஏவோட மகன், அவங்களாம் இன்னைக்கு முக்கியமான பொறுப்பில் இதே திமுக இருக்காங்க. ஆனால் ரூசோவுடைய மனைவியை திமுக திருப்பி கட்சியில் சேர்க்குது. கட்சியில் சேர்த்து அவங்களும் சுயேட்சை நிற்கிறாங்க. ஆனால் ஜெயிக்கல. 27 வருஷமாக இல்லாத அந்த அம்மா இப்போ திருப்பி வந்து கூட சீட்டு கேட்டாங்க, அவங்களுக்கு புறக்கணிக்கப்படுது. அந்த அளவுக்கு ஒரு டென்சிட்டிவான பகை உருவாயிருக்குது திமுகக்குள்ளேயே. அந்த ரூசோவை இளைஞர்களும் அங்கிருக்கக்கூடிய மக்களும் கொண்டாடி தீர்த்தாங்க, இன்னைக்கும் கொண்டாடி கொண்டிருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஆளாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ரூசோ கொலை வழக்கில் பின்னணியை முழுமையாக ஆராய்ந்து விசாரித்து பார்த்தா அதில் பிரபுவுடைய அப்பா துரை கருணாநிதி வரைக்கும் போய் நிற்குது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த உஞ்சனை அம்பலத்துடைய பேரும் அடிபடுது. அதெல்லாத்தையும் தாண்டி ராமசாமின்னு ஒரு கேரக்டர் இருக்குதுல. எந்த ராமசாமினா கேஆர் ராமசாமி. கேஆர் ராமசாமி படத்தோர் கேஆர் ராமசாமி, அந்த கேஆர் ராமசாமி இல்லை, கிட்டத்தட்ட திருவானனை தொகுதியில் 4 முறை, காரைக்குடியில் 1 முறை, 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த ராமசாமி. அந்த ராமசாமியின் பேரும் இந்த ரூசோவுடைய கொலை வழக்கில் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இல்லை சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, அது மாதிரி பேச்சு அடிபடுது. அந்த அளவுக்கு இந்த ரூசோ சம்பந்தப்பட்ட கொலை பின்னணிக்குள்ள ஆட்கள் எல்லாமே இன்னைக்கு யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா இந்த பிரபுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இந்த உஞ்சனை அம்பலம், இந்த உஞ்சனை அம்பலம் அது மட்டும் கிடையாது, மடக்கோட்டை சுப்பு அப்படின்னு இது தேவக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் அறியப்பட்ட ஒரு தோழர், தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், மடக்கோட்டை சுப்பு என்கிற சுப்பு. இந்த சுப்பு தான் இந்த தேவக்கோட்டை பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வளர்த்தவர், இந்த உழைப்பாளிகளை விவசாயிகளை ஒருங்கிணைத்தவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உஞ்சனை அம்பலத்திற்கு பாத்தியப்பட்ட, இவங்க குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட இடங்களில் பஞ்சமி நிலத்தை அபகரித்து வச்சுருக்காங்க. இந்த பஞ்சமி நிலம் மீட்புக்காக தொடர்ச்சியாக மடக்கோட்டை சுப்பு போராடுறாரு. கூலிப்படையை வச்சு மடக்கோட்டை சுப்புவை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி தோல்வியில் முடியுது. அதில் மடக்கோட்டை சுப்பு மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. வழக்கில் ஏதோ ஒரு வழக்கில் கண்டிஷன் பேரில் கையெழுத்து போட்டு திருநெல்வேலிக்கு போகிறார். திருநெல்வேலியில் வச்சு மீண்டும் அவர் கூலிப்படை வச்சு கொலை செய்ய போகிறாரு. கொலைக்கு பின்னாடி சூத்திரதாரியாக யார் இருக்கான்னு பார்த்து
விசாரிச்சு பார்த்ததுல இவருடைய பேரு இந்த உஞ்சனை அம்பலத்துடைய பேர் அடிபடுது. உஞ்சனை அம்பலத்துக்கு பாத்தியப்பட்ட, அதாவது இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பஞ்சம் நிலத்தை மீட்க போராடிய மடக்கோட்டை சுப்பு படுகொலை செய்யப்பட்டதுலையும் சூத்திரதாரியாக இந்த உஞ்சனை அம்பலம் இருந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கும் தேவக்கோட்டை பகுதியில் இருக்கு. இப்படி பல்வேறு கொலை வழக்குகள், கூலிப்படையை வைப்பது, ஆட்களை வச்சு ஏவுறது, ரவுடிசம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, காரைக்குடியில் கூடிய நகரத்தார் வீடுகளுக்கு பஞ்சாயத்துலாம் போய் நிற்கிறது. இப்படி பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, கூலிப்படை, இந்த மாதிரியோட நபர் தான் இந்த உஞ்சனை அம்பலம். இவர் யாருக்கு ஆதரவு நிற்கிறாரு? மாற்று அரசியல், மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, தூய சக்தி தாவேக. தூய சக்தி தாவேக்கான்னு சொல்லக்கூடிய பிரபுக்கு ஆதரவா 27 ஆண்டு காலமாக இந்த தேவக்கோட்டை பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட இல்லை பின்னணியாக சூத்திரதாரியாக இருந்த உஞ்சனை அம்பலம் வந்து நிற்கிறார்னா, நீ யார், உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை யாருன்னு சொல்ற மாதிரி இவருக்கு ஆதரவா யார் நிற்கிறாங்கன்னு வச்சு இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கேரக்டர், இவர் வந்து உஞ்சனை ராமசாமி, இன்னொரு KR ராமசாமி. இவர் அபிஷியலாகவே காங்கிரஸ்ல இருக்காரு. காங்கிரஸ் இருந்தாலும் மாங்குடிக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கறதுல அதிருப்தியில் இருக்காரு இந்த ராமசாமி. ஏன்னா அவங்க அப்பா கரியமாணிக்க அம்பலம் வந்து திருவாரூர் எம்எல்ஏ, திருப்பி இவர் 4 முறை திருவாரூர் எம்எல்ஏ, திருப்பி இப்போ காரைக்குடியில் 2016 எம்எல்ஏ, இப்படி தொடர்ச்சியாக எம்எல்ஏ இருந்த இவர் இப்போ எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல அப்படின்னு இந்த தடவை பிரபுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரபுவோட அப்பா பேசி, பிரபுவோட குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எப்படி நெருங்கிய நண்பர்னா, இவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது பிரபுவோடைய அம்மா வந்து கவுன்சிலராக இருந்தாக சொல்லப்படுது. அப்போ இயல்பிலே வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ அப்படிங்கும்போது ஒரே கட்சி அப்படிங்கும்போது ஒரு பழக்கம் ஏற்படும், ஒரு குடும்ப நண்பராக மாறுறாங்க. அந்த அடிப்படையில் மாங்குடிக்கு சீட்டு கொடுத்த அதிருப்தியில் பிரபுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி காங்கிரஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த கும்பலும் பிரபுக்கு சப்போர்ட்டாக மறைமுகமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னன்னா, ஏன் காங்கிரஸ் இருந்து கொண்டு பிரபுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வேலை தப்பி தவறி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நடக்கவே நடக்காது. ஆனாலும் பிரபு ஜெயிச்சால் மீண்டும் அவர் தாய்க்கழகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இணைஞ்சி திமுக ஆதரவு கொடுத்துருவாரு அப்படிங்கிற கமிட்மெண்டோட. அதாவது நீ வந்து எப்படியும் தாவேக்கா தமிழ்நாடு ஜெயிக்க போறதில்ல, ஆட்சி அமைக்க போறதில்ல, நீ ஒருவேளை உனக்கு நாங்கள் வேலை பார்க்குறோம், எல்லாரும் இறங்கி பண்ணித்தாரோம், ஆனால் நீ ஜெயிச்சா நீ என்கிட்ட வந்துடும், எனக்கு என்ன இருக்கு, நான் செலவு பண்ண காசு வந்து டபுள் டைம் கொடுத்துருங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டோட தான் பிரபு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். அவன் ஒரு பக்கா அரசியல்வாதி. அதாவது பக்கா அரசியல்வாதினா மக்களுக்கு சேவை பண்ற அரசியல்வாதி கிடையாது. தன்னை முன்னிறுத்தி கொள்ள, தன்னை காட்டிக்கொள்ள விஜயை விட அதிகமாக செலவு பண்றதுக்கு தயாராகக்கூடிய நபர் இந்த பிரபு. எந்த அளவுக்கு தெளிவான ஆளா இருந்தா, அஃபிடவிட்ல ஒரு இது போட்டிருக்காப்ல, என்னன்னா அவருடைய சொத்து மதிப்பு. காரைக்குடியில் ஒரு மருத்துவமனை இருக்குது, தமிழ்நாட்டிலேயே டென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாப் 10 ஹாஸ்பிட்டல் பிரபுவோட ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுடைய மொத்த வேல்யூவாக சார் போட்டு வச்சது 1,62,00,000 ரூபா. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுடைய எக்யூப்மெண்ட்டுடைய வேல்யூ மட்டும் 10 கோடி ரூபா. ஹாஸ்பிட்டல் வேல்யூ கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேலே. 15 கோடி ரூபாய்க்கு ஒருத்துள்ள ஹாஸ்பிட்டலில் 1,62,00,000 போட்டு வச்சிருக்காப்புல. இப்போ என்ன பண்ணுவார்னா, எதுக்கு இந்த நாடகம், எதுக்கு இப்படி சொத்தை மறைக்கணும், ஒருவேளை ஜெயிச்சிட்டா நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிக தெளிவாக 2021-22 11 லட்சம் தான் அவர் டாக்ஸ் கட்டுறாராம், 2021-22 13 லட்சம் தான் வருமானமா, 2022-23 18 லட்சமா, ஆனால் 23-24-24-25 35 லட்சமாக மாறிடுதான். அது 2021-20-21 11 லட்சம், இது அப்படியே டபுள் டைம் போய் 34 லட்சமாக எப்படி மாறிச்சு. அதே போல தான் அவங்க மனைவிக்கு ஈக்குவலாக காட்டியிருக்காப்புல. அதாவது எல்லாத்துலேயுமே மனைவியை பாதி பாதியாக சேர்த்துருக்காப்புல. சேர்த்து இந்த சொத்துலையுமே பாதி தான் இவரோடது, இவரோடது பாதி வந்து மனைவியோடது அப்படின்னு கணக்காட்டி 1,62,00,000 ரூபா, 1,62,00,000 ரூபா, மொத்தத்தில் 3 கோடி ரூபாய் கணக்காட்டிக்கார். 15 கோடி மதிப்பிலான மருத்துவமனையை 3 கோடி கணக்காட்டிக்கார் இந்த தூய சக்தி. அவங்க தான் சொத்தை மறைக்கிறாங்க, திமுக அதிமுக மறைக்குதுன்றாரு. இவருடைய மருத்துவமனையை முழுமையாக ஒரு வருமான வரி சோதனை போட்டால் தெரிஞ்சிடும் இது உண்மையிலே வந்து 3 கோடி ஒருத்துள்ளதா இல்லை 15 கோடி ஒருத்தம். காரைக்குடியில் கூடிய பல பேர்ட்டு, அதாவது அந்த மருத்துவமனைக்கு போனேன், அவர்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் தெரியும் இந்த மருத்துவமனையோட வேல்யூன்னு. நான் மருத்துவத்துறையில் இருந்தவன், அங்கே எத்தனை மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் போயிட்டு வந்து காரைக்குடி டெண்டலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அத்தனை தகவலையும் கொடுத்துருக்காங்க. 15 கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்துள்ள ஒரு மருத்துவமனையை அப்பட்டமாக அஃபிடவிட்டில் 3 கோடி ரூபான்னு மறைச்சிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் காரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு, சொத்தை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் 50 வருஷமாக ஆண்ட திமுக அது செய்து
நீ ஆளே வரல, நீ இப்பதான் நிக்கவே செய்யற முதல் தேர்தலில் வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு தன்னுடைய சொத்துக்களை மறைச்சிட்டு, அது வெளியே சொன்னது நகையோ பணமோ எல்லாமே மிக மிக குறைவு. அதை தாண்டி பல கோடி ரூபாய் பிரபுடைய இந்த அஃபிடவிட்ல மறைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வருமான வரித்துறையில் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்து ஒரு ரெய்டு விட்டா தெரிஞ்சு போயிடும் இந்த பிரபுனுடைய லட்சணம். இந்த பிரபுவோட குடும்பமே ஒரு அரசியல் அரிப்பு கொண்ட குடும்பம். தான் வாழ தான் வளர யாரையும் காலி பண்ணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமில்ல, இந்த ரூசோ படுகொலை. அந்த பகுதியில் நடந்த தவறுகளை திமுக இருந்தாலும் அந்த பகுதியில் தவறுகளை தட்டி கட்டவர் ரூசோ உடையார். மாதா மெடிக்கல் அப்படிங்கிற மெடிக்கலை வச்சு அன்றைக்கு ஈழத்தில் நடந்த போராட்டங்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகளை அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உண்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ் பற்றாளராக ரூசோ உடையார் அறியப்பட்டிருக்காரு. அதில் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுப்பது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் போய் ஏதாவது அநீதி நடந்தால் போய் தட்டி கேட்கறது. ஏன்னா அவர் ஒரு எழுச்சியாக ஒரு எனர்ஜியாக இருந்திருக்காப்புல. அந்த நேரத்தில் தான் அந்த இருமதி துரை கருணாநிதி அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குது. அது யாருன்னா பிரபுடைய அப்பா. இந்த இருமதி துரை கருணாநிதிக்கும் இந்த ரூசோ உடையாருக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டிருக்கு. அது ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த துரை கருணாநிதி ஒரு கான்ட்ராக்டர் எடுப்பதில் ஒரு முறைகேடு நடந்ததாக அதை வந்து ரூசோடைய தட்டி கேட்டதாகவும் அப்போ ஒரு சின்ன பகை இருந்திருக்கு. இந்த எல்லா பகையும் சேர்ந்து, அதாவது கிட்டு, காளிமுத்து, முன்னாள் எம்எல்ஏ சொர்லிங்கத்துடைய தம்பி சுந்தர்லிங்கம், இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக எல்லா பகையும் சேர்ந்து தான் ரூசோ உடையாரை பழி வாங்கிது. அதில் மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தவர், அதாவது ரூசோ உடையார் செத்து போகணும்னு நினைச்சதுல மிக முக்கியமானவர் பிரபுடைய அப்பா துரை கருணாநிதி. எப்படி வந்து சேர்ந்திருக்காங்க பாருங்க. இதற்கு ஆதாரமாக ஒரு புத்தகமே அந்த காலகட்டத்தில் வெளியிட்டாங்க. அதாவது ரூசோவுடைய குடும்பத்தார்கள் இந்த ரூசோ கொலை வழக்கு எப்படி நடந்துச்சு, யார் யார் குற்றவாளி, யார் யாரை குற்றம் சாட்டுறாங்கன்னு ஒரு 250 பக்கத்துக்கான ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டுச்சு. ஆனால் புத்தகம் இன்னைக்கும் இருக்கு. அந்த புத்தகத்தில் ஒரு சில பக்கங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த பக்கங்களை மிக தெளிவாக ரூசோ குடும்பத்தாரால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு சொல்லி ஒரு சில பேர் இப்போ காட்டுறாங்க. அதில் மிக முக்கியமாக கிட்டு திமுகலேருந்து இறந்து போனார், கேஆர் ராமசாமி, நான் சொன்னேன் கேஆர் ராமசாமி, காளிமுத்து திமுககாரர், சுந்தரேசன், சொர்ணலிங்கம் முன்னாள் எம்எல்ஏ, துரை கருணாநிதி வட்டத்தில் காட்டப்பட்டிருக்கிற கண்ணாடி கருணாநிதி. இந்த கருணாநிதி தான் பிரபுடைய அப்பன். அதாவது அரசியலுக்காக இன்னொருத்தன் வளர்ந்துடக்கூடாது, நியாயமாக அரசியல் பண்ணுறவன் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன், அதுவும் மிக நேர்மையாக மிக உண்மையாக திமுக எப்படி ஐயா தாகிருஷ்ணன் இருந்தாரோ அதே போல அதே மாதிரி இருந்தவர் தான் ரூசோ. அதனால் மாவீரன் சொல்லி அந்த மக்கள் கொண்டாடுறான். அந்த ரூசோவுடைய மரணம் நிகழ்வதற்குரிய காரணமாக இருந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் அரசியலுக்காக என்னென்ன பண்ணுவான். அதனால தான் உஞ்சனை அம்பலத்தை கூப்பிட்றான், கேஆர் ராமசாமியை கூப்பிட்றான். இந்த துரை கருணாநிதி மொத்த லாபி எடுத்து கொண்டு போய் பையனை எப்படியாவது வாக்கு வங்கி அதிகரிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் இறங்கி நிற்குது. மொத்தமும் குற்ற பின்னணி கொண்ட குடும்பம். காரைக்குடி பிரபு ஒரு ரீல்ஸ் பைத்தியம், அது ஒரு யூடியூப் பைத்தியம், அது ஒரு ஷார்ட்ஸ் பைத்தியம், அது ஒரு சோசியல் மீடியா பைத்தியம், அது ஒரு இன்ஸ்டாகிராம் பைத்தியம் சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்குன்னு 30 பேர் வச்சுக்கிறான். 30 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காரைக்குடியில் எந்த கடை திறந்தாலும் சரி, நீங்கள் பிரபுனை கூப்பிடுங்க, அவர் ஏங்க நாங்கள் கூப்பிடணும், அவரை கூப்பிட்டீங்கன்னா 25,000 உங்களுக்கு தர்றோம், நாங்கள் பேனர் கீழே வச்சுக்கிறோம், வெடி போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், 10 காரில் வருவோம் அப்படின்னு. ஜிம்மு திறக்கிறது, மெடிக்கல் ஷாப் திறக்கிறது, பார்பர் ஷாப் திறக்கிறது, அப்புறம் வந்து இந்த ஹேர் சலூன் ஸ்பா திறக்கிறது, எது நிறைய பாருங்க, நிறைய அப்படியே பிரபு அதை திறந்தார், இதை திறந்தார், அங்கே திறந்தார், இங்கே திறந்தார், குனிஞ்சு திறந்தார், நிமிர்ந்து திறந்தார் அப்படின்னு எல்லாம் வரும். எல்லாமே என்னென்னா இவங்களே ஸ்பான்சர் பண்ணி மொத்தத்தையும், அதாவது இவங்க போயிட்டு வர்றதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு 25,000 கொடுத்து ஒருத்தன் வரேன்றான், 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து நடிகை கூப்பிடுறதுக்கு ஒருத்தன் 25,000 கொடுத்து இவன் வரன்றானே அப்படின்னு சொல்லி பல சின்ன சின்ன கடையில் இவங்களே கடையை திறக்கிறது. அதை வச்சு ரீல்ஸ் போட்டு அவர் ரோட்டரி கிளப்புக்கு போனார், இந்த கோயிலுக்கு போனார், அப்புறம் கோயிலில் போயிட்டு வம்படியாக இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பது, சாதி சங்குகளுக்கு நன்கொடை கொடுப்பது. நான் வந்தேன்னா உங்கள் சாதிக்குன்னு தனியாக மண்டபம் கட்டி தரேன், உங்கள் சாதிக்குன்னு தனியாக இடம் வாங்கி தரேன், உங்கள் சாதி தலைவருக்கு செலவு வச்சு தரேன், இப்படின்னு எல்லா சாதி தலைவருக்கும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு பண்ணுறது கிடையாது, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து விடுறது. அப்புறம் வந்து இந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட்டு, ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு நோட்டு, ஒரு பென்சிலு, இதை கொண்டு போய் ஸ்கூலுக்கு கொடுத்து ஒரு 15,000 ரூபாய்க்கு எல்இடி டிவி வாங்கி கொடுத்து மொத்தமே 35,000 கொடுத்து அதை வச்சு ரீல்ஸ் போட்டு பள்ளிகளுக்கு தானம் வழங்கிய பிரபு அப்படின்னு ஒரு ரீல்ஸு. அப்புறம் சாப்பாடு கொடுக்குறது, இரவு நேரத்தில் போய் பெட்ஷீட்டை போர்த்தி விடுறது, இந்த மாதிரியே பண்ணி தன் பக்கம் வந்து விஜயனுடைய கவனத்தை இழுத்துருக்காப்புல. பரவாயில்லையே இந்த பையன் நல்லா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு தன் பக்கம் விஜயனுடைய கவனத்தை இழுத்து, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய கவனத்தை இழுத்து
காரைக்குடி கூடிய கட்சிக்காரனுக்கு கவனத்தில் எடுத்து நான் உனக்கு அந்த பொறுப்பு வாங்கி தரேன், இந்த பொறுப்பு வாங்கி தரேன் சொல்லி லம்பா பணம் வாங்கி அமௌண்ட்டை போட்டு பெரிய பாரம்பரியம் பெரிய சொத்து பத்துலாம் ஒன்றும் கிடையாது. இந்த அரசியலுக்கு வந்த பிறகுதான் இதையே பணமாக்கி இதையே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாப்ல. காரைக்குடியில் சீமான் நிற்பார்னு பிரபு எதிர்பார்க்கல. 15 கோடிக்கு மேலே செலவு பண்ணியாச்சு, இன்னொரு 10 கோடி செலவு பண்ணிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ண போகும்போது சீமானை குறுக்க நிற்கும் போது அது களமே மாறுது. எல்லாருக்கும் பயங்கர டஃப்பாக மாறுது. ஆண்ட எம்எல்ஏக்கள் ஆளும் எம்எல்ஏக்களே திணற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழ்நிலை தான் இவர் முடிவெடுக்கிறான். வாக்குக்கு பணம், அதாவது வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன், எங்கள் உரிமையை விற்க மாட்டோன்னு பேசின விஜய் கட்சியில் தாவேகா வேட்பாளர் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்க முடிவெடுக்கிறான். 2000 ரூபாய் வரைக்கும் காரைக்குடியில் தாவேகா வேட்பாளர் பிரபு இறக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வரைக்கும் ஆட்களை சேர்த்துக்கணும். திரும்ப தான் அமமுக சேர்ந்தாங்க, மாற்று கட்சியில் சேர்ந்தாங்க, அவங்க சேர்ந்தாங்க, இவங்க சேர்ந்தாங்கன்னு போடுறதுக்கான காரணம் என்னன்னா, 100 பேரை நீ கூட்டிட்டு வந்தனா உனக்கு 1 லட்ச ரூபா பைக்கு, 100 ஓட்டை உறுதிப்படுத்துன அப்படின்னா உனக்கு 1 லட்ச ரூபா அப்படிங்கிறதையும் பேசி ஆட்கள் சேர சேர அந்த ஒவ்வொரு கண்காணியும் 100 ரூபா. இவன் அதை கூட்டு வரதோடு சரி, அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. 100 பேரை கூட்டு வருது, 50 பேரை கூட்டு அவன் 1 லட்சத்தை வாங்கிட்டு அவன் ஓடி போயிடுவான். அப்படி தினமும் செய்தி வரும். இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இப்போ ஒரு 10 நாளாக வந்துக்கிட்டு இருக்கு, அடுத்து வரும். அதே போல் தமிழ்நாட்டின் முதன்மையான ஊடகங்கள் எல்லா ஊடகத்துக்கும் 5 லட்ச ரூபா, எல்லா யூடியூப் சேனலுக்கு பேட்டி எடுக்க 5 லட்ச ரூபா. இப்போ நம்மெல்லாம் பேட்டி எடுக்க காத்திருக்காங்க, நேரம் இல்லை. ஆனால் இவனை பேட்டி எவன் எடுப்பான்? இவர் அப்படின்னா உலக அரசியல் பேசுகிற போகிறாரா, இந்திய அரசியலா, இல்லை காரைக்குடி அரசியலா, இல்லை தற்சார்பு பொருளாதார என்ன பேசுகிறான்? ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபேம் கிடையாது. ஆனால் என்ன 5 லட்சம் கொடுத்தா எந்த சேனலும் பேட்டி எடுக்கும். இன்றைக்கி 5 லட்சம் கொடுத்தா எல்லா சேனலும் பேட்டி எடுக்க தயாராக இருக்குது. அப்படி தான் இப்போ ஈரோடு மகேஷ் பேட்டி எடுத்தார். காரைக்குடி பிரபு பெரிய இன்டலெக்சுவல், பெரிய அறிவாளி, புரட்சிகரமாக பண்ணியிருக்காரு, ஏரி குளங்களை தூர்வாரிருக்காரு, பல் மருத்துவத்தில் புரட்சி பண்ணவர், பல் புடுங்குவதில் வித்தகர் இவர் அப்படின்னு சொல்லியா பேட்டி எடுத்தாங்க? இல்லை, பணத்தை கொடுத்து ஒரு பெய்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெய்டு ப்ரோக்ராம் அது. அப்படி இன்றைக்கி விகடன் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சேனலுமே இவராக கூப்பிட்டு வர வச்சு எடுக்கிறது. அப்புறம் ஷார்ட்ஸ் போடணும், டெய்லி உன் வேலை ஷார்ட்ஸ் போடு, இதுக்கு காசு. இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிறது ஷார்ட்ஸ் ஒரு தனி டீமு, யூடியூபுக்கு தனி டீமு, அப்புறம் ட்விட்டருக்கு தனி டீமு, இப்படி எல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டீமை உருவாக்கி முழுக்க பணத்தை கொண்டு போய் கொட்டி அதை வைத்துக்கொண்டு ஒரு ஃபேமு. சீமானை போய் நின்னாலே அங்கே தனி ஃபேம் உருவாகும். இவன் காசு கொடுத்தா தான் ஃபேம் உருவாகும். 15 கோடி 20 கோடி செலவு பண்ணி காரைக்குடியில் வென்று என்ன நல்லதை பண்ணிட முடியும்? ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்படுகிற நிதியே 3 கோடி தான். ஆனால் அரசியல் அரிப்பில், அரசியல் வெறியில் இதுவரைக்கும் 15 கோடி செலவு பண்ண ஒருத்தன், சாதியை சொல்லி மிரட்டி சுயேட்சை வேட்பாளர்களை படிய வைக்கிற ஒருத்தன், பணத்தை கொடுத்து ஆட்களை விலை பேசி இந்த தேர்தல் வரைக்கும் ஒரு பரபரப்பாக இருக்கணும்னு காட்டுற ஒருத்தன், பணத்தை கொடுத்து யூடியூப் சேனலில் பேட்டி எடுத்து போட்டு அதை வச்சு பப்ளிஷ் பண்ணுற ஒருத்தன், இன்ஸ்டாகிராமில் தினமும் ஒரு ஆளைக்கு 1000 ரூபா கொடுத்து லைக்ஸ் போட வைக்கிற ஒருத்தன் நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவான்? இது எப்படி மாற்று அரசியலாக இருக்கும் அப்படின்னு காரைக்குடிக்குள்ளேயே இந்த பிரபுவை சொன்னான். அவனாங்க சும்மா சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றிட்டு இருக்காரு, இன்டர்நெட்டில் இருக்காரு, களத்தில் ஒன்றும் இல்லை. களத்தில் பொதுவான மக்கள், அதாவது காரைக்குடியில் பொதுவான மக்கள் இருப்பாங்களே, கட்சி சாராத, திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக சாராத பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிற்கிறாரு. காரைக்குடியில் தேர்போகி பாண்டியும் மாங்குடியும் பிரபுவும் போய் சட்டசபையில் போய் ஒன்றும் பேச போகிறதில்ல. அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஒரு எம்எல்ஏ. ஆனால் சீமான் காரைக்குடியிலேருந்து ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய வரலாறாக மாறும். காரைக்குடியிலிருந்து சீமான் போயிருக்காரு, காரைக்குடி மக்கள், சிவகங்கை மாவட்டத்து மக்கள் அவரை கைவிடலை, அவர்கள் காரைக்குடியிலிருந்து வென்று போயிருக்காரு. அப்படிங்கும்போது அது பெரிய பேராமின்னு சொல்லி இன்னொன்று தலைவர் நிற்கிறாரு. இப்போ சீமானை நிற்கிறாம வேற யாரும் நிப்பாட்டினா கூட நாங்கள் யோசிப்போம். ஆனால் சீமானே இங்கே களத்தில் நிற்கும் போது எங்களுக்கு யோசனையே இல்லை, சீமான் தான் அப்படின்னு தான் பொதுவான மக்களுடைய கருத்து. இது யதார்த்தம். இப்போ நான் கட்சியில் இருக்கிறேன், அண்ணன் சீமானுக்கு தம்பியாக இருக்கிறலாம் தாண்டி உண்மையான கலை யதார்த்தம் காரைக்குடியில் இதுதான். காரைக்குடியுடைய 70 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. பொதுவான பெண்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய வாக்கு வங்கி அண்ணன் சீமானுக்கு காரைக்குடில உருவாயிடுச்சு. கடைசி 5 நாட்கள் பிரச்சாரம் அது வேற மாதிரி இருக்க போது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காரைக்குடியை திரும்பி பார்க்க போகுது. ஆனால் அதுக்கு இடையில பணத்தை கொடுத்து சுயேட்சை வேட்பாளரை விலைக்கு வாங்கி சாதி ரீதியாக ஆட்டத்தை கலைச்சி நாமளும் ஒரு குறிப்பிட்ட வாக்கை வாங்கணும்னு சொல்லி இந்த பித்தலாட்ட பேர்வழி பிரபு பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து